எங்களுக்கும் இந்த மாதிரி நேரத்துல தான் நல்ல பலன்கள் சொல்வதற்கு கிரக நிலைகள் எங்களை தூக்கி கொடுக்கிறது. அப்போ பேசிக்கலாவே ஒரு உற்சாகமான பலன்களை சொல்லக்கூடிய அமைப்பை ரிஷபராசிக்கு கிரக நிலைகள் எடுத்து கொடுக்கிறது. என்னன்னா, ராசியாதிபதி இந்த மாதம் உங்களுக்கு உச்சம். ஒரு பொருளை வாங்க போய் ஒரே நேரத்தில் நாம் 3 அல்லது 4 பொருட்களை நம் பக்கம் ஈர்த்து வரக்கூடிய அமைப்பு, அதாவது 6 பாலிலும் 6 அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இதனை எடுத்துக்கொள்ளலாம். என்னன்னா, இந்த கூட்டணி எல்லாமே இவர்களுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வருகிறது. இதே ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்து சொந்த வீட்டை பார்ப்பது, இதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, மேலும் வீட்டில் சுப நிகழ்வுகள், சந்தோஷம், மேலும் இவர்களுக்கு வரவேண்டிய வருமானம் இவர்களை நோக்கி வரக்கூடிய அமைப்பு. இதையும் தவிர இங்கு 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் ராசியாதிபதியுடன் தொடர்பு. இதுதான் இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மாசி மாதம் பலன்கள் பிப்ரவரி 13 முதல் மார்ச் 14 வரை வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்காரகன் என்ற கிரகம் இப்பொழுது கோச்சாரத்தில் உச்சமடைந்திருக்கிறார். இவர் கும்பராசிக்கு பிப்ரவரி 22 பயிற்சியாக போகிறார். மார்ச் மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மீனராசியில் உச்சமடைய போகிறார். அந்த தேதியில்தான் பௌர்ணமி. மாசி மகம் அந்த தேதியில்தான் கொண்டாடப்படுகிறது. மாசி மகம்னாவே எல்லாருக்குமே தெரியுமே, எல்லா பெண் தெய்வங்களுக்கும் பெண் தேவதைகளுக்கும் கொண்டாட்டம், கோலாகலம், திருவிழா எல்லா கோயில்களிலுமே பிரதானமாக வழிபாடு செய்யப்படும். சார், பெண் தெய்வங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறது பொதுவாகவே பெண்களுக்கு ஒரு லக்ஸுரியையும் ஒரு கம்ஃபர்ட்டையும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு உல்லாசமான வாழ்க்கையையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. தொடர்ந்து ஒரு சந்திர கிரகணமும் இருக்கிறது. ஆனால் அது பெரும்பாலும் நமது நாடுகளில் அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இல்லை. ஸோ இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு சாணித்தியங்கள் நிறைந்த இந்த மார்ச் மாதம் யாருக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதை ஒரு கிளாரிட்டியுடன் சுவாரஸ்யமாக அப்படியே ஒரு மாதிரி ஜனரஞ்சமாக பார்க்கலாம். ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். ரிஷபராசிக்கு வழக்கம் போல் பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, எங்களுக்கும் இந்த மாதிரி நேரத்துல தான் நல்ல பலன்கள் சொல்வதற்கு கிரக நிலைகள் எங்களை தூக்கி கொடுக்கிறது. அப்போ பேசிக்கலாவே ஒரு உற்சாகமான பலன்களை சொல்லக்கூடிய அமைப்பை ரிஷபராசிக்கு கிரக நிலைகள் எடுத்து கொடுக்கிறது. என்னன்னா, ராசியாதிபதி இந்த மாதம் உங்களுக்கு உச்சம். இந்த ராசியாதிபதி உச்சம்ங்கிறது திரும்பவும் வருவதற்கு குறைஞ்சபட்சம் இன்னொரு 1 வருஷமாவது வெயிட் பண்ணி ஆகணும். அதையும் தவிர இவர்களுக்கு சாட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய யோகாதிபதி உச்சம், இது வருவதற்கு திரும்பவும் இன்னும் ஒரு 27.5 வருஷம் இவர்கள் வெயிட் பண்ணணும். 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் இந்த இடத்துல பாதகஸ்தானமாக வருவதனால், அந்த இடத்துல இது நாள் வரை இருந்த சூரியன் 10ஆம் இடத்தில் திக்பலம் அடைய போகிறார். அதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகமும் 10ஆம் இடத்தில் திக்பலம். புதன் சுக்கிரன் கூட்டணி 10ஆம் இடத்தில். இந்த கூட்டணிக்கு குரு பார்வை. இதெல்லாம் சேர்த்து ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வாங்கினா ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஃப்ரீ. அந்த ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீமை சாப்பிட்டா ஒரு ஃப்ரூட் சாலட் ஃப்ரீ அப்படின்னு சொல்வதை போல், ஒரு பொருளை வாங்க போய் ஒரே நேரத்தில் நாம் 3 அல்லது 4 பொருட்களை நம் பக்கம் ஈர்த்து வரக்கூடிய அமைப்பு, அதாவது 6 பாலிலும் 6 அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இதனை எடுத்துக்கொள்ளலாம். என்னன்னா,
இந்த கூட்டணி எல்லாமே இவர்களுக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வருகிறது. தொழிலில் பிரமாதம் அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படி சொல்ல முடியும்னா, ராசியாதிபதியே 10ஆம் இடம், பிறகு அவர் 11ஆம் இடம். இந்த கூட்டணிக்கு வீடு கொடுத்த சாட்டர்ன் இவர்களுக்கு 11ஆம் இடம். இப்போ இவர்களுடைய அந்த ஒரு பிளஸ் தோற்றம், அந்த அட்ராக்ஷன், ஈர்ப்பு, அதன் மூலம் இவர்களுக்கு லாபம். இவர்களுடைய புத்திசாலித்தனம், வாக்கு, வார்த்தைகள், டிஜிட்டல் டெக்னாலஜி, மதிநுட்பம், நவீன தொழில்நுட்பம், குறிப்பாக இந்த டிஜிட்டல் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, இல்லைனா இந்த ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பிரமாதமான குட் நியூஸ். 4ஆம் அதிபதி சூரியன் இடம், பூமி, வாகனம், வீடு, மனை சம்பந்தப்பட்ட விஷயம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த சூரியன் 4ஆம் வீடு, சொந்த வீட்டை பார்க்கிறார். அவர் திக்பலம் அப்படிங்கிறதுனால ஒரு கம்பீரம், அதிலெல்லாம் ஒரு மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடம் குழந்தைகள், மதிநுட்பம், பூர்வீகம். 5ஆம் இடத்தின் அதிபதி புதன், அவர் 6ஆம் வீட்டுக்கு விரயம். அப்போ நோய் எதிரி, கடனிலிருந்து வெளியே வருவது, வாங்கின கடனை திரும்ப அடைப்பது. அதுவும் எப்படின்னா, ஒரு கடன் வாங்கி ஒரு கடனை அடைக்காமல், குறிப்பாக பார்த்தோம்னா சம்பாதித்து லாபத்தை எடுத்து அந்த கடனை அடைப்பது. புதன் சுக்கிரன் கூட்டணி முதல்ல இவர்களுக்கு 10ஆம் இடத்தில். மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக இணையக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகமாக சொல்லப்படுகிறது. அதுவும் தொழில் ஸ்தானத்தில். இப்போ தொழிலில் நிறைய வாடிக்கையாளர்கள் மேலும் மேலும் நம்மை நோக்கி வருவது ஒரு குவாலிட்டேட்டிவ் growth, ஒரு குவான்டிடேட்டிவ் growth. குறிப்பாக இந்த மீடியா, ஊடகம், செல்லுலாய்டு, இந்த ஆர்ட்ஸு, டான்ஸு, இன்டீரியர் போன்ற துறைகளெல்லாம் இருப்பவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி பலருடைய பாராட்டை நம் பக்கம் ஈர்த்து மேலும் மேலும் நிறைய ஆர்டர்ஸை நம் பக்கம் குவிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். 7ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில். அப்போ லைஃப் பார்ட்னருக்கு ஒரு குட் நியூஸ், பிஸ்னஸ் பார்ட்னருக்கு குட் நியூஸ், அவர்களுக்கு தொழில், அவர்களுக்கு ஜாப் அமையக்கூடிய அமைப்பு. அதன் மூலம் மேலும் மேலும் அபிவிருத்தி, வெற்றி, இவை அனைத்தையும் நமக்கு நன்றாக தூக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதே ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்து சொந்த வீட்டை பார்ப்பது, இதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, மேலும் வீட்டில் சுப நிகழ்வுகள், சந்தோஷம், மேலும் இவர்களுக்கு வரவேண்டிய வருமானம் இவர்களை நோக்கி வரக்கூடிய அமைப்பு. இதையும் தவிர இங்கு 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் ராசியாதிபதியுடன் தொடர்பு. இதுதான் இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட். இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் வீட்டில் ஒரு 4-5 கிரகங்கள் ஒன்றாக அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது இவர்களால், இவர்களுடைய குழந்தைகளால், லைஃப் பார்ட்னரால், பிஸ்னஸ் பார்ட்னரால் பல விதங்களில் தொழில் அபிவிருத்தி, மேலும் இதனால் நமக்கு ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கிறது. அதையும் தவிர இது காலகட்டங்களில் இவங்க என்ன ஐடியா பண்ணுறாங்களோ, இவர்கள் என்ன விஷயங்களை யோசிக்கிறார்களோ, இவை அனைத்துமே எங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்வது போல் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் கொடுக்கக்கூடிய ஒரு லாபமாகத்தான் வருகிறது. கோச்சாரத்தில் இந்த மாதிரி ஒரு பீரியட் இனிமே ரிஷபராசிக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் நாம் சொல்ல முடியாது. குறிப்பாக ரிஷபராசி சகோதரிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடத்து. அப்போது அது திக்பலம். அப்போது உங்கள் கணவனுக்கு பிஸ்னஸில் நிறைய சப்போர்ட் கிடைக்கும். அது ஜாபாக இருந்தால் ஒரு வேலை மாற்றம், வேற ஒரு நல்ல கம்பெனி, நல்ல இன்க்ரிமெண்ட்டு, நல்ல குரோத்து, அதன் மூலம் ஒரு சம்பள உயர்வு, சந்தோஷம், தொழிலில் ஒரு அங்கீகாரம், இவை அனைத்துமே ஏற்படும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் திருமணத்துக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் தேடக்கூடிய உங்கள் லைஃப் பார்ட்னர் மேக்சிமம் உங்களுடைய ஒர்க் ஸ்பாட்லேயே உங்களுக்கு கிடைப்பார்.
ஏன்னா இங்கே 7க்குரியவனும் 10, 5க்குரியவனும் 10. அப்போது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த கண்ணனாக இருக்கலாம், இல்லைன்னா ராதையாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்யும் இடத்திலேயே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நபர் உங்களுக்கு கிடைப்பார். அதுவும் ஒரு தரமான நல்ல நபராக கிடைப்பார். ஏன் அப்படின்னா இந்த கூட்டணிக்கு குருவின் பார்வை இருக்கிறது. அப்போது உங்களை கொண்டு போய் ஏதாவது ஒரு கவலையில், ஒரு சங்கடத்தில் தள்ளாத ஒரு நல்ல நபர் உங்களுடைய ஒர்க் ஸ்பாட்டிலேயே உங்களுக்கு அறிமுகமாவார். ஒரு நல்ல ஒரு ப்ரொபோசலாக இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் பேசி அதனை ஒரு பெற்றோர்கள் ஆசீர்வாதத்துடன் ஒரு நல்ல திருமணமாக கண்டிப்பாக கொண்டு போக முடியும். இதையும் தவிர வயதில் மூத்த நபர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளுக்கு இவர்களுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது இது நாள் வரை கிடைக்கவில்லை. ஆனால் இந்த மாசி மாதம் இவர்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு செட்டில்மெண்ட், மெயினாக குழந்தைகளுக்கு தொழில், அதாவது குழந்தைன்னா ஒரு முதியவருக்கு 40 வயசானாலும் 50 வயசானாலும் அவருடைய குழந்தைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதிலெல்லாம் ஒரு சமாதானம், ஒரு திருப்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மாணவர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய தொழில் துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிளறுவார்கள். என்ன நிறைய புது விஷயங்களை அவர்கள் மீடியா சம்பந்தப்பட்ட, டிஜிட்டல் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து கிரகித்து கொண்டு அதனை பன்மடங்காக அதனை வெளிப்படுத்துவார்கள். குறிப்பாக ராசியாதிபதியே லாபத்துக்கு போகிறதுனால வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாட்டில் போய் படிப்பு, அங்கே போய் வேலை வாய்ப்பு, இதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல குட் நியூஸ் இந்த மாசி மாதத்தில் இருக்கிறது. இப்போ தேடி பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறவர் கூட உங்கள் ராசியாதிபதியோடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். இப்போ கேது சுருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல கடனை, நோயை, எதிரியை எல்லாம் சுருக்கி விடுவார். எங்கேயாவது உங்கள் வீடோ வாகனத்திலேயோ சின்ன சின்ன ரிப்பேர் வந்தால் அதனை நீங்கள் தொடக்கத்திலேயே செய்து கொள்ளுங்கள். பட் நத்திங் டு பேனிக் அபவுட் இட். வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியாதிபதி உச்சம் அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய தொழில், லாபம், ஜீவனம், முயற்சி, வெற்றி, நினைத்த காரியங்களில் பூரணத்துவம், இவை அனைத்தும் உச்சம் அப்படின்னு தான் கோச்சார பலன்கள் இந்த இடத்தில் நமக்கு எடுத்து சொல்கிறது. நம்ம பார்த்த இந்த பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட பலன்கள். இன்னும் துல்லியப்படுத்தணும்னா அதுக்கு அந்த ஜனனகால ஜாதகத்தை கையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.